எப்படின்னா இப்போ போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு நடந்தது அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்னன்னா, என்னோட மம்மியோட என் அம்மாவோட ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட பையன் ரொம்ப சின்ன பையன், ஒரு 15 வயசு இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அப்போது என் மம்மி சொல்கிறாங்க அவனை பற்றி, அவன் என்னன்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் அந்த தேவையை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு காட் கிட்ட தான் கேட்பானான். அவன் என்ன கேட்குறானா காட் வந்து எல்லாத்தையும் செய்வாராம். அவங்க அம்மா அப்பா கிட்ட மம்மி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்டாக கேட்காம எதுவாக இருந்தாலும் காட் கிட்ட ப்ரெசன்ஸில் போய் உட்காந்துடணும், ப்ரேயர் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு இருப்பான் போல. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி காடு நம்ம கிட்ட பேசுவாரா? ஏன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான், நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணுறோம். ஆனால் அந்த நமக்கு வந்து காடோட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் கண்டிப்பாக. என்னதான் நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே கடைசியில் போக முடியாது இல்லையா? அப்போ அந்த பையன் பேசினப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிரா ஒரு சின்ன பையன்கிட்ட காட் பேசுகிறாரா அப்படின்னு. என் அம்மா எல்லாம் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற அவங்களோட சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்குறப்போ அழுகையாக வரும். ஆனாலும் அந்த காட் கிட்ட நம்ம பேசி அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. நான் ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், ஆனால் காடுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு இது என் மைண்டில் வந்ததே கிடையாது. அவன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுனால நானும் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என்கிட்ட பேசுவீங்களா, என்கிட்டையும் அந்த பையன் மாதிரி பேசுவீங்களா, நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் தருவீங்களா அப்படின்னு. இது நான் கேட்குறேன். அடுத்து நான் 11th 12th நான் படிக்கிறேன். 11th என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து நீட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஆகாஷில் போய் அகாடமியில் போய். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு டாக்டர் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டாக்டர் எனக்கு வேண்டாம், எனக்கு டாக்டரே பிடிக்காது, எனக்கு பிளட்டு பார்க்க பிடிக்காது, கடாவர் பார்க்க பிடிக்காது, எதுவுமே பார்க்க பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனாலும் என் அம்மா அப்பா வந்து இல்லை பரவாயில்ல உனக்கு அது செட் ஆகும், நீ அதை நல்லா என்ஜாய் பண்ணுவ, பரவாயில்ல அப்படின்னு நீட்டில் சேர்த்து விட்டாங்க. நீட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் படிப்பேன் ஆனால் ரொம்ப மோசமாக படிக்க மாட்டேன், அதுக்காக டாப்பரும் கிடையாது. அப்போ நீட்டில் போய் சேர்த்து விட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி படிப்பேன், அப்புறம் திடீர்னு 1 மணிக்கு எழுந்துச்சி படிப்பேன், அப்படி டெய்லி படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்டுமே வரல. எங்கள் அகாடமியில் வாரத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாங்க, ஆனால் அந்த எக்ஸாம்லேயும் வந்து எனக்கு மார்க் ரொம்ப வந்ததே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மார்க் அதிகமாக வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் டெய்லி நைட்டு உட்காந்து படிப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்துச்சி படிக்கிறதுனால ஹெல்த் எதுவுமே இருக்கிறதில்ல, ரொம்ப ஃபீவர் வரும். வாரத்தில் 7 நாள் வந்து 3 நாள் தான் ஸ்கூலுக்கு போவேன். சாட்டர்டே சண்டேயும் எனக்கு ஆகாஷ் அகாடமி உண்டு. அப்போது எனக்கு ரொம்ப சிக் ஆகிட்டேன். உடம்புலையும் பலன் இல்லை, படிப்புலையும் நான் படித்த மார்க் இல்லை. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் என்னை கழட்டி விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, மேத்ஸ்லலாம் ஜஸ்ட் பாஸு அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு. ஓகே, மேத்ஸில் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வராது, அதனால நான் அவ்வளோ கஷ்டப்படல. ஆனால் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஜஸ்ட் பாஸுன்றதை ஒன்று பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மென்டலி அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ வந்து அந்த டைமில் எனக்கு வந்து காட் வந்து பேசுகிறாரு. நான் என்னோடய ஃப்யூச்சரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்கிட்ட பேசுகிறாரா, என்கிட்ட தான் பேசுகிறாரா? ஏன்னா சிச்சுவேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் காட் என்கிட்ட பேசுகிறப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இதை நம்பி தான் பார்ப்போமே, நம்மகிட்ட தான் பேசுகிறாரோ அப்படின்னு நம்பினேன். அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, உறுதிப்படுத்த ஆரம்பித்தேன், நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், அந்த வேர்ட்ஸ் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தார். என்னோடய ஃப்யூச்சரை பற்றி சொன்னார். உனக்கு நான் இது பண்ணுவேன், உனக்கு ஆச்சரியமான விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே, காட் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போ நீட்டில் தான் ஏதோ பண்ண போகிறாரு, அப்போ என்னை டாக்டர் ஆக்க போகிறாரோ அப்படின்னு ரொம்ப ஈகராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணப்போ எனக்கு மார்க் வந்து நல்ல மார்க்கு, ஆனால் அந்த மார்க்குக்கு எனக்கு எம்பிபிஎஸ் சீட் இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கல. அப்போது என் மம்மியோட மைண்ட் செட்டு, எங்கள் அம்மா அப்பா மைண்ட் செட்டு வந்து டாக்டர் வந்து தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னோட மார்க்குக்கு அது வந்து கிடைக்கல.
ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. ரிப்பீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா காட் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொடுத்துருக்கணும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஏன் என்னை கொடுக்க வைக்கிறாரு, ஏன் என்னை வெயிட் பண்ண வைக்கிறாரு? எத்தனையோ பேருக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடைக்குது, அப்போ எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன். ஆனாலும் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ண வச்சாங்க என் பேரண்ட்ஸு. ஆனாலும் எனக்கு அதை படிக்கிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. திருப்பியும் என் ஹெல்த்தை வேஸ்ட் ஆக்க நான் விரும்பலை. என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் நான் எழுதினேன். ஆனால் நான் எதுவுமே படிக்கல, எழுத மட்டும் செஞ்சேன். எழுதுனதுல மார்க் ரொம்ப கம்மி. அந்த மார்க்குக்கு எனக்கு வந்து எம்பிபிஎஸ் இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜாக அப்ளை பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒவ்வொரு காலேஜ், நர்சிங்க்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுத்துலேயுமே எனக்கு கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் என் போர்டு மார்க் கொஞ்சம் நல்ல மார்க் இருந்துச்சு. போர்டு மார்க்லேயும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா என் போர்டு மார்க்லேயும் கிடைக்கல. அது எல்லாமே எனக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருந்துச்சு. டோரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தேடு, நீ கூகுளில் தேடு, எந்த காலேஜில் எந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஐடியாவே கிடையாது. டாக்டர் இல்லைன்னா அப்புறம் வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. என் மைண்டுக்குள்ளே செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் ஒன்று யோசிச்சதே கிடையாது. எல்லாமே அம்மா அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ செகண்ட் ஆப்ஷன் நீ தேடுன்ற என் கையில் கொடுத்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ நான் அது காலத்தை அப்படி தட்டிக்கிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல போட்டோம்னா அப்புறம் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் இனிமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் வேகமாக நோட் எடுக்கிறேன். நோட் எடுத்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த காலேஜ் எதெல்லாம் பெரிய பெரிய காலேஜ், எல்லா காலேஜும் தேடி ஓகே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக ஓகே எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு என்னெல்லாமோ சர்ச் பண்ணி இப்படி பெரிய லிஸ்ட்டாக நான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன். எழுதிட்டு சாயந்தரம் என் அம்மாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். கரெக்டாக காட் சொல்கிறாரு, உன்னை இதெல்லாம் நான் எதாவது பண்ண சொன்னேன்னா, நான் உன்னை அமைதியாக தானே உட்கார சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் ஆமாம், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அப்படியே மூடி வச்சுட்டு அதை அப்படியே எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் காட்டல, அதை எங்கேயோ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என் அம்மா கேட்குறாங்க, நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லை மாமா, பார்த்துப்பாங்க, காடு பார்த்துப்பாங்க, நம்ம விட்டுருவோம்னு சொன்னோம் என் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னோட ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கவலை. என்ன பண்ண போகிறாளோ, பிள்ளை என்ன பண்ண போகிறோமோ, 2 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அப்போது ஃப்யூச்சர் என்ன ஆகும், நம்ம படிக்க வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். அதில் எல்லா பக்கமும் தேட ஆரம்பித்தாங்க. எல்லா பக்கமும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கெல்லாம் நாங்கள் ஏறுறோமோ எல்லா பக்கத்துலையும் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெக்ஸ் ஆகிடுச்சு. என்னடா இது எதுவுமே கிடைக்கல, பேசாமல் அமைதியாக உட்காரலாம் அப்படின்னு என் அம்மாவை சொல்கிறேன். மம்மி இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே காடு கிட்ட கொடுத்துருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து என் அம்மா சரி ஓகேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க அந்த ப்ராசஸில் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுவாங்க, எல்லா பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணாங்க. ஒரு தடவை எனக்கு பிடிஎஸ் கிடச்சிது, டென்டலுக்கு கிடச்சிது. ஆனால் வந்து ஏதோ ஒரு முறையில் அது அவ்வளோதான் போயிடுச்சு. ஸோ கிடைக்கிறதும் போகுது, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறதும் எங்களால் எல்லா டோருமே க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றப்போ விட்டுட்டோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறது கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. போகணுன்றது எனக்கு முடியாது. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் வர்றது அதிசயம். பக்கத்தில் ஒரு கடைக்கு கூட நான் போனது கிடையாது, யாருக்கிட்டையும் பேசினது கிடையாது. என்னை யாரும் ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம யாரும் ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க நம்மளை என்ன நினச்சிடுவாங்க, நம்ம எதுவும் பண்ணிடுவோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இப்படி இருக்கிறப்போ ஒரு கால் வருது. கால் வந்துட்டு இப்படி நாங்கள் போடுறோம், நீங்கள் மார்க் நீட்டில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இங்கே வந்து படிங்க, அந்த கண்ட்ரி வந்து நல்ல கண்ட்ரி, ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என் அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஓகே பிள்ளைய போட்டுடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் போட்டாங்க. போடுறப்போ அந்த ப்ராசஸ் ரொம்ப டக்குன்னு நடக்குது. அதுக்குள்ளே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம், பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு, விசா கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே ஆன் ப்ராசஸ் அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் நினச்சேன், ஓகே இது காடோட வில்லு தான், அதனால தான் நமக்கு இது கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காம இருந்ததுக்கு ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்றதுனால ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்போது இது எனக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு நாளும் டெய்லி அழுவேன். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், பக்கத்தில் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போ அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. லாஸ்ட் மினிட்ல என் மம்மிட்ட சொல்கிறேன், மம்மி எனக்கு வேண்டாம், நான் இங்கே ஏதாவது உட்காந்து ஏதாவது படிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டாம், எம்பிபிஎஸ் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் பிடிக்காது அப்படின்னோன்னா, உனக்கு இப்போ தான் ஏன் சொல்கிறேன், உனக்கு எம்பிபிஎஸ் பிடிக்காதுன்னு இப்போ ஏன் சொல்கிற அப்படின்னு. எனக்கு நீட் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஆனால் அது கிடச்சிடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னோன்னே என் அம்மா அப்பா வந்து இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, பேசாமல் போயிரு அப்படின்ட்டாங்க.
ஸோ அதுக்கடுத்து நான் வந்து அங்கே போய் இறங்குறேன். போய் இறங்கினோன்னு அவ்வளோதான், முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அம்மா அப்பா கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. போய் அந்த ரூமுக்கு உட்கார்றேன். ரொம்ப ரொம்ப அப்படியே அழுறேன். முடியல, என் அம்மா அப்பா இல்லை, கூட யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கப்போ என் அப்பா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, என்ன பாப்பா எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் இல்லைப்பா எதுவுமே நல்லா இல்லை, என்னை வேணா கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு உட்காந்து அழுறப்போ என் அப்பா சொல்கிறாங்க, ஓகே நீ வந்துரு அப்படின்றாங்க. என்னடா வந்துருன்றாங்க, போயிடலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க, பாப்பா வேண்டாம், உனக்கு பிடிக்கலன்னா வந்துரு, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், இன்னும் ஒரு நாள் கூட இன்னும் ஒரு தடவை கூட ரிப்பீட் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே நம்ம போயிடுவோம், திருப்பி போயிடுவோம், எப்பாட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ அங்கே ஹாஸ்டலில் ரூல்ஸ்லாம் போடுறாங்க, நீங்கள் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நான் அப்படியே ஃப்ரீயாக இருந்தேன், நம்ம தான் ஊருக்கு போகிறோமே, இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கேட்கவே வேண்டாமே, பாவம் அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கலாம் யோசிக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம். ரூமுக்கு போயிட்டு பைபிள் ரீட் பண்ணுறேன். மெசேஜ் எனக்கு வருது, நீ வந்து திருப்பி போயிட்ட அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, நீ பின்னாடி போகிறது உனக்கு பிரச்சனை இல்லை, நீ பின்னாடி போயிட்டேன்னா உனக்கு இதுதான் வழி, நீ எப்படினாலும் ஒரு வருஷம் கழிச்சு நீ இங்கே தான் வரணும், இதுக்கு பேசாமல் நீ இங்கேயே உட்காந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஐயோயோ என்னை விட மாட்டார் போலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என் அம்மாட்ட கால் பண்ணி சொல்கிறேன், இப்படி வார்த்தை வந்திருக்கு, என்ன வேண்டாம் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு. என் குடும்பத்தில் இருக்கிற சில பேரும் என்ன பாவம் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணதுல அவங்களுக்கும் அது அந்த வசனம் கிடச்சிருக்கு, இல்லை நான் அவளோட இருக்கிறேன், அவள் கூட இருக்கிறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்படி ஸ்டார்ட் ஆனது அந்த எம்பிபிஎஸ். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டால் கூட உனக்கு எம்பிபிஎஸ் பிடிக்குமான்னு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அதில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு பிடிக்காது. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பிடிக்கும், பயாலஜி எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை தவிர ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட எனக்கு பிடிக்காது. ஆனால் காட் ஏன் இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு வராரு, நான் உன்னை ஏன் இங்கே கொண்டு வந்தேன், ஏன்னா அவருக்கு கொடுக்க முடியும் தானே, அவருக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஊருக்கு கொடுத்துருக்க முடியும் தானே, ஏன்னா ஞானிக்கு பைத்தியங்களை தானே அவர் சூஸ் பண்ணுறாரு. அப்போ பைத்தியங்களுக்கு அவர் ஞானம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ நான் கேட்குறேன், ஏன் ஏசப்பா உங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும்னா இந்த ஊர்லேயே என்னை ஆக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, அப்போ என்னை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊரில் ஏதோ ஒன்று இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து பாதி தான் நடந்திருக்கு. இன்னும் இதுக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து டாக்டர் தான் ஆவேன்னு இப்போ கூட என் அம்மா கிட்ட நான் அடித்து சொல்ல மாட்டேன். ஏன்னா காட் என்ன அங்கே கூட்டிகிட்டு போனது ஒரு வேறு விஷயத்துக்காக தான் இருக்கும். என்கிட்ட ஸ்டார்டிங்கில் பேசினது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து நான் உன்னை டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு என்னை சொல்லி கூட்டிகிட்டு வரல. அவர் சொன்னது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உனக்காக அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கும் டாக்டருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்ன டாக்டர் ஆக்கி வேற என்னமோ பண்ணுவாரான்னு தெரியல. அதனால நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கேட்போம், ஏசப்பா என்கிட்டலாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்படிதான் நான் கேட்டேன், என்கிட்டலாம் பேசுவீங்களா அப்படின்னு. அந்த கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை இங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா இங்கே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீக்காக ஃபீல் பண்ணுவேன், எல்லாமே ஃபீல் பண்ணுவேன், என் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அது இதுன்னு எல்லாமே யோசிப்பேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே ஃபீல் ஆகுது, காட் என் கூட இருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகும். லைக் நான் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என் அம்மா அப்பா இங்கே இருக்கிறப்போ கூட காட் இருக்காருல, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு இருக்கும். அவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா இதை தருவீங்களா அப்படின்னா சீக்கிரம் தந்துடுவார். நான் இங்கேருந்து முழங்கால் பண்ணி ஜம்ப் பண்ணுவேன், ஏசப்பா இது தருவீங்களான்னு கேட்குறப்போ தரேன் பொறுமையாக தரேன் அப்படின்னு வரே தவிர, நான் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே உடனே கிடைக்குது. ஏன்னா என் பிள்ளை தனியாக வந்திருக்கு, அப்போ அந்த தனியாக இருக்கிற பிள்ளைக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் அவ்வளோ இது பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வாலிப பிரயாத்தில் இருக்கிறோம், இந்த வயசில் இருக்கிறோம், இந்த வயசில் நம்ம வந்து ரொம்ப அவருக்குள்ளே நம்ம வந்து நடக்கணும். ஏன்னா இந்த வயசில் வந்து நம்ம நிறைய விதத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போவோம். நிறைய விதம் இருக்குது. நான் அங்கே இருக்கிறப்போ கூட என்னோட பக்கத்து ரூம்மேட்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஃபுல்லாக ஆல்கஹாலிக். நான் வந்து கேட்டிருக்கேன், பசங்க தான் ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ மோசமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காதில் கேட்குறப்போ கூட எனக்கு அவ்வளோவா இப்படிலாம் பண்ணுறாங்க போல் இந்த காலத்து பசங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுமே தவிர, நான் பார்க்குறப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு.
ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அது வரும் இது வரும், பிசாசு நிறைய கொண்டு வருவான், இதை காட்டி மயக்குவான் அதை காட்டி மயக்குவான். ஆனால் அந்த டைம்ல நம்ம காட் கிட்ட போயிட்டோம்னு வைங்களேன், ஏசப்பா என் கூடவே இருங்க, இதுல இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு காட் கிட்ட நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் இருக்கு தெரியுமா, நம்ம இப்போதான் நம்ம பார்ப்போம் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இப்போ உள்ளதுக்கு இருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஃபியூச்சரை பார்த்து வச்சு நம்ம ஃபியூச்சரை வச்சு நம்ம கிட்ட பேசுறாரு. நமக்கு என்ன இருக்கும்னா நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் இப்போ ஏன்டா பேசுறாருன்னு தான் இருக்கும். ஆனா நம்ம கேட்குற தேவைகள்லாம் வந்து சின்ன சின்னதா இப்போ நமக்கு தேவையானதா இருக்கும். எனக்கு இப்போ காலேஜ் சேரணும், எனக்கு இப்போ வேணும், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு வேணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா அவர் ஃபியூச்சரை பற்றி நம்மகிட்ட பேசுவார். நான் உன்னை இவ்வளோ பெரிய ஜாதிகளுக்கு முன்னாடி நான் உன்னை நிற்க வைக்க போகிறேன், அப்போ உனக்கு எவ்வளோ ஞானம் வேணும், நீ ஞானத்தை பற்றி கேளு, ஞானம் எனக்கு வேணும்னு கேளு, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு கேட்காத, ஞானம் வேணும்னு கேளு அப்படின்னு ஒவ்வொரு முறையாக நம்ம நடத்துவார். சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து என் கூட இரு, என் கூடவே இரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அங்கே அர்மீனியா போனதுக்கு அப்புறம் நான் தனியாக இருக்கிறப்போ யாரு கூட நான் ரொம்ப டச் கிடையாது, அம்மா அப்பா கூட டச் கிடையாது, பாஸ்டர்ஸ் கூட டச் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு யார் கைடு அப்படின்னா காட் மட்டும்தான் கைடு. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறப்போ மற்ற பசங்களை பார்த்து நம்ம கற்றுப்போம், ஓகே நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி தான் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு கற்றுப்போம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பீப்புள் கூட நம்ம இருக்கிறப்போ எது தப்பு எது சரி, ஏன்னா அவங்க பண்ணுற தப்பு கூட நமக்கு சரியாக தோணி அது பின்னாடி நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம காடு கிட்ட கேட்கணும், எசப்பா எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கேட்டு கேட்டு வந்து நம்ம பழகிக்கணும். என்கிட்ட சில விஷயம் வந்து நான் கேட்டேன், இது கரெக்டா எசப்பா, இது கரெக்டா இல்லை தப்பா, ஏன்னா நம்ம எல்லாருமே நார்மலாக பண்ணுற விஷயம், கரெக்டா தப்பா எனக்கு இது சொல்லுங்களேன் அப்படின்னு நான் சில விஷயம் நான் வந்து கேட்டேன். இப்போ நார்மலா நமக்கு தெரியும் பொய் சொல்றது தப்பா கரெக்டா, தப்பு தானே, நமக்கு அது தெரியும். ஆனா சில விஷயம் வந்து தப்பா ரைட்டா எதுவுமே தெரியாமலே நம்ம பண்ணுவோம். இப்ப சினிமா பாக்குறது தப்பா கரெக்டா, தப்பு. ஆனா நம்ம அதுதானே பார்த்துட்டு இருக்கோம், டெய்லி பாக்குறோம், நமக்கு சும்மா இது என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு உட்காந்து என்டர்டைன்மெண்ட் டிவி பாக்குறோம். எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு சினிமாவுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என் ரூம்மேட்ஸ் ஃபுல்லாவே வந்து இந்த சீரீஸ் பார்ப்பாங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லீவ் இருக்குமா, அந்த லீவ்ல ஃபுல்லா சீரீஸ் பார்ப்பாங்க. எனக்கும் ஆசையா இருந்துச்சு, அவங்கெல்லாம் சீரீஸ் பார்க்குறாங்க நானும் சீரீஸ் பார்க்கணும்னு சீரீஸ் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சீரீஸ் பார்க்குற முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கில்ட்டு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இது தப்போ, இது பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்னு அதை நினைக்கிறதுக்கு அடுத்த செகண்ட் திருப்பி ஒரு சீரீஸ் நான் ஆரம்பிக்கிறேன், 2வது சீரீஸ் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கப்போ ஜாலியா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இது ஏசப்பாக்கு பிடிக்காதோ அப்படின்னு ஒரு தாட் வருது. தாட் வந்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு நம்ம பாவம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், நம்ம ஏசப்பா நம்மகிட்ட பேச மாட்டாங்க, அவ்வளவுதான், நம்ம பாவி அப்படி இப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் ரீட் பண்றது இல்ல, அப்படியே பின்னாடி வரேன். என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை. என்னடா வாழ்க்கை ரொம்ப அவர் இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை நமக்கு தெரியும் ஏதோ எம்டியா இருக்கு. நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு எம்டினஸ் நமக்கு மனசுக்குள்ள இருக்கும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன், ஏசப்பா சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் அவன் மன்னிச்சு வர்றாரு, இனி நீ பார்க்காத அப்படின்றாரு. ஓகே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அடுத்த ஒரு மாசம் வருது, அடுத்த ஒரு மாசத்துல லீவ் வருது. லீவ் வந்தோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா மொபைல் பார்க்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தோணுது நான் சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த எண்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எண்டிங் எப்போ வரும் அப்படின்னு. அப்படியே மைண்ட் ஃபுல்லா சீரீஸ் தான் இருக்கு, அடுத்து என்ன சீன் வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். திருப்பி நடுவில் அந்த சீரீஸ் லாஸ்ட் 2 எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வரும் அப்படின்னு ரொம்ப ஈகரா. என் மைண்ட் ஃபுல்லா அந்த சீரீஸ் மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் மெசேஜ் வருது, நீ படம் பார்க்கறது காடுக்கு பிடிக்குமா அப்படின்னு. அதுல விடுற நீ செலவை, நீ அந்த டைம் நீ அதுக்கு கொடுக்கறதுக்கு நீ எனக்காக கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ திருப்பி தப்பு பண்ணிட்டோம், திருப்பி பாவம் பண்ணிட்டோம், ஏசப்பா மன்னிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு திருப்பி உட்காந்து அழுறேன். அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போல, ஏன்னா நான் பாவி, இதுக்கு மேல சர்ச்சுக்கு போய் என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு ஓடுறேன். அப்புறம் எனக்கு தோணுது, இது பிசாசோட வேலை, நம்மளை வந்து டைவர்ட் பண்றான், நீ பாவின்னு சொல்லி உன்னை வந்து வழியை விளக்குறான் அப்படின்னு எனக்கு தோணுன உடனே நான் சொல்றேன், நான் இனிமே பார்க்க மாட்டேன்,
இனி நான் பார்க்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே மன்னிச்சாச்சு, இனி நீ பார்க்காத அப்படின்னு ஓகேன்னு ஃபைனலாக டிசைட் பண்ணேன். அதுக்கு அடுத்துலேருந்து நான் பார்க்கல. அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அந்த ஆசை வருது, உள்ள வருது. நீ பாரு, சும்மா தானே இருக்க, பாரு உன் ஃப்ரெண்டுலாம் பார்க்குறா பாரு, நீயும் பாரு அப்படின்னு வருது. அப்போ என் ஃபோனுக்குள்ளே போய் கூகுளுக்கு சர்ச் பண்ணுறேன், இந்த படத்தை அப்படியே டைப் பண்ணுறேன். வேண்டாம், ஏசு படம் நம்ம சொல்லிட்டோம்ல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு படப்படன்னு வெளில வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பாவத்தை விட்டு நம்ம வெளில வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி பிசாசு அதே பாவத்தை கொண்டு நம்மளை திருப்பி கொண்டு வந்து அடிப்பான். நீ இதே பாவத்தை பண்ண தானே, அப்போ நீ இதில் வீக்கு தானே, அந்த வீக்னஸ் அவன் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா, அதே வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம மைண்டுக்குள்ளே திணிப்பான். இந்த மூவி பாரு, இது நல்லா இருக்கும், இதை பாரு, இது யூத்துக்குலாம் ரொம்ப இது. இந்த படம் என்னன்னா, இந்தியா வேர்ல்டு வாரை பற்றி நீ பார்த்துக்கோ, வேர்ல்டு வாரில் என்ன நடக்குது, இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பாரு அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே அது நல்லதாக இருக்கும் அப்படி டெம்ப் பண்ணுவான். ஸோ அதை டெம்ப்னஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டெம்ப்ட் பண்ண சாத்தானே நம்மளை சொல்லுவான், இவ பாவி அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சிருவான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே போய் காட் கிட்ட போய் என்ன பண்ணிடணும்னா சரண்டர் ஆயிடணும். எசப்பா, தெரியாமல் நான் பண்ணிட்டேன், தெரியாமல் அந்த டெம்ப்ட் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா காட் அதை வந்து ஃபர்கிவ் பண்ணுவார். நீ திருப்பி அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு நிறைய டெம்ப்னஸ் வரும், நிறைய விஷயம். இப்போ சினிமா பார்க்குறது தப்பான்னு கேட்டால் தப்பு தான். சினிமா சாங்ஸ் கேட்கலாமா? இப்போ எல்லாமே பாடிட்டு தான் இருக்கும், வாயை திறந்தாலே இப்போ சினி சாங்ஸ் தான். ஏன்னா ஷார்ட்ஸில் ரீல்ஸில் வர்றது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாகவே வந்து நம்மளை அடிக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பார்க்குறது வந்து வேற மாதிரி இருக்கும் ஃபோனில். இன்னைக்கு நான் ஒரு நோட் பண்ணேன், அங்கே உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த மியூசிக் இருக்குது தெரியுமா, சினி சாங் இங்கே வரைக்கும் கேட்குது. அப்போ என்னடா இவங்க சர்ச்சுக்குள்ளே உட்காந்து சினி சாங் கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம டெய்லி ஃபோன் பார்க்குறப்பவும் அந்த சினி சாங்ஸ் தான் வருது. ஆனால் அதில் இருக்க கண்டென்ட் வேறு, அந்த கண்டென்ட்டு வேற மாதிரி வச்சுட்டு பின்னாடி இருக்கிற சாங் இருக்குது தெரியுமா, நம்ம அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த சாங் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏறி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம வாயிலேருந்து வெளில வரும். நம்ம நல்லதாக ஒரு பாட்டு பாடலாம், கிறிஸ்டியன் சாங் பாடலான்றப்ப கூட அந்த பாட்டு தான் நம்ம மண்டிக்குள்ளே ஃபுல்லாக அது இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த விஷயம் நம்ம மைண்டை டெம்ப் பண்ணுது, கரெக்ட் பண்ணுது அப்படின்னும் அந்த விஷயத்தை எல்லாம் மைண்ட்ல இருந்து என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும், தள்ளி வைக்கணும். ஓகே, காடுக்கு இது பிடிக்காது, ஏசப்பாக்கு இது பிடிக்காது அப்படின்னு சின்னதாக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸாக கேட்டால், இந்த வயசுல நமக்கு வந்து கண்டிப்பாக படம் பார்க்கக்கூடாது, நீ டான்ஸ் ஆடக்கூடாது, நீ சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்றப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய காரியமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வயசுல எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. சினிமா தியேட்டர் போகிறாங்க, பைக்கில், டூ வீலரில் என்னெல்லாமோ பண்ணுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பெரிய விஷயம். இந்த வயசுல இதெல்லாம் என்டர்டைன் பண்ணாமல் வேற என்ன பண்ணுறது? பின்ன 60 வயசுலயா நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தார் வந்து அதான் சொல்லுவாங்க. இந்த வயசுல நீ என்ஜாய் பண்ணலன்னா அடுத்த நீ 60 வயசுல உன்னால என்ன பண்ண முடியும்? 60 வயசுல உன்னால குடிச்சிட்டு உன்னால நிக்க முடியுமா? 60 வயசுல உன்னால ஸ்மோக் பண்ண முடியுமா? அதுக்குள்ள லங்ஸ் கெட்டு போயிடும். இப்போ சும்மா ட்ரை பண்ணு, ஒரு தடவை தானே ட்ரை பண்ணு, ஒரு தடவை தானடா, என் கூட வா, நம்ம எல்லாம் ஆல்கஹால் குடிக்கலாம், ஒரே ஒரு தடவை. நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்ட பத்தியா, ஒரு தடவை மட்டும் குடிச்சு பாரு, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ பாவி, நீ எப்படியும் நீ வந்து காட் கிட்ட மன்னிப்பு தானே கேட்க போற, அந்த மன்னிப்பை நீ நிறைய தடவை அட்டம் பண்ணிட்டு நீ கேட்கலாம்ல அப்படின்னு ஒன்று தூண்டிக்கிட்டே இருப்பான். நீ குடி 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 அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள அதை வந்து ஏத்திக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நம்ம வந்து நோ சொல்ல பழகிடணும். ஃபர்ஸ்டே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும், வாடா நம்ம இங்க போய் படத்துக்கு என்ஜாய் பண்ணலாம், சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லிடணும். இல்ல வரல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நோ, எல்லாத்துக்கும் நோ சொல்ல பழகிடணும். இப்பவே யாராவது வந்துட்டு இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எப்படி, இப்பெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, வாடி நம்ம ரீல்ஸ் தானே, நம்ம ரீல் பார்க்கலாம், இங்கே பாரு இந்த பாட்டு எவ்வளோ அழகா இருக்கு பாரு, இந்த பாட்டு மட்டும் எனக்காக பாடுறியா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்துக்காகவும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நோ சொல்ல கற்றுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் இல்லை எனக்கு வேண்டாம், இது காடுக்கு பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த விஷயம். அப்புறம் சில விஷயம் என்னன்னா, இந்த வயசுல வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லைக் ஒரு பொண்ணு வந்து வருது, ஒரு அழகான பொண்ணு, ஒரு அழகான பையன் வரான், வந்துட்டு எனக்கு ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா பொண்ணும் விட நீ தான் அழகா இருக்க அப்படின்னு வரான். வர்றப்ப நம்ம என்ன சொல்லிடணும்னா, நம்ம மனசுக்குள்ள தெரியணும், ஆஹா பிசாசு ஒரு வேஷம் போட்டு நல்லா அழகா வரான், ஓடிடணும், அப்படியே ஓடிடணும் அப்படின்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சாரிப்பா தம்பி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடணும்னா ஓடிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நோ சொல்லாம
ஏன்னா சில பொண்ணுங்க இருப்பாங்க, நோ சொல்லாமலே பின்னாடியே அலைய விடணும், அந்த மாதிரியும் இருப்பாங்க. பசங்களும் அப்படிதான், என்ன பண்ணுவாங்கன்னா போய் பேசுனா கெத்து அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் ஃபுல்லாவே ஸ்டடீஸு, காடு, இந்த வயசுல நம்ம இந்த ரெண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல காடு வந்து எல்லாமே தருவார். எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு அவர் டைம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா நம்ம இந்த வயசுல எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, என்னென்ன விஷயம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, அதை விட அதிகமா இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் அவர் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால வந்து நம்ம இதை கொடுக்குறோமே, இந்த வயசுல பார்க்காம வேற எந்த வயசுல பாக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வேண்டாம். இந்த மாதிரி சில விஷயம் வந்து நம்ம மைண்டை கரெக்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த யூத் டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, காடுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரேயரா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், காடுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷன் நம்ம பண்றது என்னன்னா, அலாம் ஆஃப் பண்றோமோ இல்லையே, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஃபோன்ல அலாம் ஆஃப் பண்ணதான் எடுத்தேன் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து காலையிலேயே ரீல்ஸ் பார்ப்போம். நானும் அப்படிதான், காலையில அங்க போனதுக்கு அப்புறம் காலையில அப்படியே ஃபோன் எடுத்துட்டு அலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரீல்ஸ் போவேன். இப்படிதான் இருப்போம். காலையில எந்திரிச்ச உடனே வந்து நமக்கு ஃபோனு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கணக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிச்ச உடனே அந்த டைம் வந்து காடுக்காக கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் காலையில அதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா, ஸ்கூலுக்கு சீக்கிரம் அப்ப எழுந்திரிச்சிருங்க. நீங்க 8 மணிக்கு தான் இருந்திருப்பீங்க, 8:05க்கு பஸ் வருது, அப்பதான் எங்க அம்மாவே என்னை எழுப்பி விடுவாங்க. நான் இதுல எங்க நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே காடுக்காக தான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா இந்த நாளை என்ன பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. கடமைக்காக நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணாம, ஐயோ நீங்க பைபிள் ரீட் பண்ணாம இருந்து காடு ஒன்றும் அடிக்க மாட்டாரு. நம்ம கடமைக்காக ரீட் பண்ணா அப்பதான் அடிப்பாரு. அப்போ அந்த டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு காலையில கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை முடிச்சோன்னா ஏசப்பா குட் மார்னிங், இன்னைக்கு என்ன பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணி அவர் கூட என்ன பண்ணணும்னா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். நீங்க அவரை வந்து காடு, அவர்கிட்ட ஏசப்பா நல்லா இருக்கீங்களா, இப்படிலாம் பேசலாமா, பேசுங்க, நல்லா இருக்கும். ஏசப்பா எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு என் கூட இருப்பீங்களா, நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், காலையில எந்திரிச்சோடனே போனை நான் நோண்டிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இப்ப நான் என்ன பண்றது, அப்படி இப்படி நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, ஒரு கிரவுண்ட்ல ஒரு 10 நிமிஷமா நீங்க இருப்பீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோடயே பேசிட்டு இருப்போம்ல, அந்த டைம்ல கூட நீங்க உங்க மனசுக்குள்ள வந்து காட் கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஏசப்பா நான் இங்க இருக்கிறேனே, உங்ககிட்ட பேசாம இருக்கிறேனே, இன்னைக்கு வீட்டுல போய் நான் பைபிள் ரீட் பண்றப்போ என் கூட பேசுவீங்களா, இன்னைக்கான வார்த்தை என் கூட தருவீங்களா அப்படின்னு இந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து பேசிட்டே இருக்கணும். நான் என்னோட சிஸ்டர் வந்து 13 வயசு, என்கிட்ட காட் பேசினது ஒரு 17 ஒரு 16 ஏஜ் இருக்குமா. அப்போ நான் அவகிட்டயே சொல்லுவேன், இப்பவே நீ காடை சீக் பண்ணு, அப்பதான் உன்னோட ஃபியூச்சர்ல அவர் பெருசா தருவாரு இப்பவே. ஏன்னா அவ சின்ன பிள்ளை கேட்கறப்போ காடு ரொம்ப சீக்கிரமா கொடுத்துருவாருல, எதுனாலும் கொடுத்துருவாரு. அப்போ இந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, காடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காடை வந்து காடுன்னு பார்க்காம உங்க ஃப்ரெண்டா பாத்துக்கணும். ஏசப்பா நீங்க என் கூட எப்பவுமே இருங்க, எல்லா விஷயத்துலயும் காடு தான். உங்களுக்கு ஏதாவது தேவையா, எனக்கு வந்து இப்போ கீபோர்டு தேவைப்படுது, இல்லைன்னா எனக்கு ஒரு புது சப்பல் தேவைப்படுது, எனக்கு இப்போ ஒரு புது பெண்ணு தேவைப்படுது, எதுனாலும் ஃபர்ஸ்ட் காடு கிட்ட கேட்கணும். ஏசப்பா இது காலி ஆயிடுச்சு, எனக்கு வாங்கி தருவீங்களா, வாங்கி தர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே காடு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா அங்க போக கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க கூட இருப்பீங்களா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த யூத் டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, காடு கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா, எல்லா விஷயத்தையும் காடு கூட சொல்லுங்க. காடு கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காடுக்குன்னு டைம் கொடுங்க. டைம் ஒரு 24 மணி நேரம் இருக்கு, அதுல 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம், மீதி டைம்ல எல்லாமே அம்மா கிட்ட பேசுறோம், போன்ல பேசுறோம், விளையாடுறோம், படிக்கிறோம். நம்ம என்ன சொல்லலாம், படிக்கிறதுலயே நமக்கு டைம் போயிடும். படிக்கிற மாதிரியே நம்ம மைண்டுக்குள்ள எங்கெல்லாமோ நம்ம போயிடுவோம். ஸோ அந்த டைமும் சின்ன சின்ன டைம் நம்ம வந்து காடுக்கு கொடுக்கணும். ஓகேவா.